Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் இது ரெண்டு வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா தான் பார்க்க போறோம். இதே எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துட்டேன். மஷ்ரூமை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு கேபேஜ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணோம், ஏன்னா கேபேஜ், மஷ்ரூம் அண்ட் ஆனியன் இதெல்லாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், இது நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி விடாமல் இப்போ செய்கிறது தான் பெட்டர். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, 1 ட்ராப் 2 ட்ராப் தெளிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் தண்ணியே சேர்க்காமல் பிசைஞ்சிருக்கேன். இது எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸில் பக்கோடா வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இதை திருப்பி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு சைடு நல்லா கருகிடும், இன்னொரு சைடு வெந்திருக்காது. இது ஒவ்வொரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பக்கோடா நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு கடிச்சிக்க சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஈவினிங் மழை பெய்யும் போது சூடாக டீயோட இந்த பக்கோடா சூடாக சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் மழையோட இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.